பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பரிமளா அண்ட் கோ. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஜெயராம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த நபர். இவருக்கு மனைவி, தோளுக்கு மேலே வளர்ந்த 2 மகள்கள். நமக்குன்னு வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஊரில் ட்ரக் சப்ளைலேருந்து கொலை வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய, ஊரில் ரவுடிசம் பண்ணிட்டு தெரியக்கூடிய சாண்டி ஜெயராமுடைய 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும். இப்போ ஜெயராமை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐயோ, பெரிய ரவுடி வேறு, பணபலம் படைபலம்னு எல்லாம் இருக்கு அவனுக்கு. நம்ம எங்கிட்ட போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவங்கெல்லாம் தட்டி கேட்குறது, வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி, இவனுக்கெல்லாம் எண்டு கார்டு போடுறதுக்கு எவனும் இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல ஜெயராமு. அந்த தருணத்தில் திடீர்னு சாண்டி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்படுறாரு, யாருனாலையோ. ஆனால் ஜெயராமை பொறுத்தளவுக்கு நான் பண்ணலை, ஆனால் நம்ம குடும்பத்தில் தான் கண்டிப்பாக யாரோ அந்த கொலையை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ண ஓட்டம். இதுக்கப்புறம் உண்மையாக இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படம் பாண்டியராஜுடைய படம். அவருடைய படங்கள் அப்படின்னா காமெடி, எமோஷன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு கமர்ஷியல் படமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த படம், இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் காமெடி படம். அதையும் ஹூடனிட் ஃபார்மேட்டில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய பேஸும் காமெடி தான், ஒரு பக்கம் காமெடி தான் அப்படி சொல்லலாம். காமெடியிலையும் ஒரு சில விஷயங்களை படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பரிமளா அப்படிங்கிற பேராகட்டும், சுதந்திரம் அப்படிங்கிற பேராகட்டும், இது யாருக்கு எங்கே வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயமாகட்டும், பாபநாசஸ்துரி அந்த ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இந்த கதைக்குள்ளே காமெடியாக கோர்த்து விட்ட அந்த விஷயமாகட்டும், ஆமாம், அப்புறம் இந்த மூத்திர சந்து காமெடி மட்டும் என்ன நீதி கதையா அப்படின்னு ஊர்வசி கேட்குற அந்த வசனமாகட்டும், எங்கள் கொலைக்கு 300 ரூபா ஓகே தாங்க அப்படின்னு ஊர்வசி சொல்கிற விஷயமாகட்டும்னு ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன காமெடிகளை அவங்க நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த நீதியும் கிடையாது. எனக்கே இந்த படத்தில் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் ஜெயராம, ஊர்வசி, அனந்திகா, செஞ்சனா அப்படின்னு சொல்லி 4 பேரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இதுபோக ஹவுஸ் ஓனராக வரக்கூடிய யோகி பாபு, வில்லனாக வரக்கூடிய சாண்டி, இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய மிஸ்கின், எஸ்ஐயாக வரக்கூடிய ஜிகேஎம் தமிழ்குமரன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை ஸ்க்ரீனில் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் போக நம்ம பகவதி பெருமாள், சிங்கம்புலி அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம்புலியெல்லாம் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், இன்னுமே பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, இந்த கதையுடைய பிரச்சனையை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதை ஒரு கிரைம் காமெடி படம், அதுலேயும் இந்த ஹூடனெட் ஃபார்மேட்டில் இந்த படத்தை அந்த டெம்ப்ளேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காப்புல இயக்குனர். இதில் என்ன மேட்டர் ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒருவேளைக்கு இவன் தான் கொலை பண்ணிப்பானோ அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒருத்த மேலே சந்தேக பார்வை விழுகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இறந்து போனவனுக்கும் நம்ம யார் மேலே சந்தேக பார்வை விழுகுதோ அவனுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முன் தகராறு இருக்கணும், வாக்கியா வரப்பு பிரச்சனை இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ அவன் மேலே சந்தேகம் விழுகணும்னா அப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க, இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரணுங்கிறதுக்காகவே இவங்க இந்த 2 கதாபாத்திரத்துக்கு இடையில ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இல்லை ஒரு பேக் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம்னா பரவாயில்ல, ஊருப்பட்ட கதாபாத்திரங்கள் எழுதி இந்த எல்லா கதாபாத்திரத்துக்கும் சாண்டிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அங்கங்கே பேக் ஸ்டோரியை வச்சு இதனாலேயே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை கம்ப்ளீட்டாக கிளம்சி பண்ணி விட்டுட்டாங்க. இதனாலேயே இந்த படம் கொஞ்சம் ஜவ்வா இழுத்துக்கிட்டு போகுதுங்க, பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வந்துருச்சு. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியாக அங்கங்கே ஒரு சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி கடைசியாக சாண்டி கொலை பண்ணப்பட்டார், யாரும் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அவங்க இன்டர் பிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் படத்துடைய செகண்ட் ஹாஃபுக்குள்ளே போயிட்டு ஓகே இப்போ இது என்னன்னு கண்டுபிடிப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா அதில் 2 பிரச்சனை. ஒன்று, இவங்க மாட்டுக்கு ஜெயராமுடைய அக்கா செத்து போச்சு, அதுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக டீரெயில் ஆகி வேற ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கு அந்த கதை. இதனால இப்போ ஜெயராம் குடும்பத்தில் யாரும் பண்ணியிருப்பாங்களோ அதுவே நமக்கு தெரியல, ஒரு வேளைக்கு போலீஸ் இவங்களை கவர் பண்ணிருமோ அப்படின்னு பார்த்தா போலீஸ் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணவே கிடையாது. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ ஆரம்பத்தில் இந்த குடும்பத்தில் யாரும் மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த பரபதைப்பு, இவங்களே ஜெயராமுடைய அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கிட்டு போனதுனாலேயே நமக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகியே போயிடுச்சு. பத்தாவதுக்கு இப்படி கொண்டு வந்தவங்க செகண்ட் ஹாஃபில் வேற எங்கேயோ டீரியல் ஆகி போனதில் திரைக்கதையிலையும் சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு செகண்ட் ஹாஃபுக்குள்ளே வரும்போது. இது பத்தாவதுக்கு போலீஸ்காரராக வரக்கூடிய மிஸ்கின் இருக்காரு, அவர் கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாப்புல, அதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸே இருந்தால் கூட ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிஸ்கின் ஒரு போலீஸ்காரர், அவர் தான் இந்த கேஸ் எடுக்கிறாரு, இப்போ அவர் அடுத்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணதை இவங்க கடைசியாக சஸ்பென்ஸாக கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்களே தவிர
படம் நெடுகளும் மொத்த செகண்ட் ஹாஃப்லையும் அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருப்பார். இவங்க மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கு நான் பண்ணலை, ஒரு வேலைக்கு நீ பண்ணியிருப்பியோ அப்படின்னு இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர, உண்மையாகவே போலீஸ் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களை டக்கு நெருக்கி வருது அப்படின்னா கூட அந்த டைம்ல தானே நமக்கு அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ ஒரு வேலைக்கு இவங்களா தான் இருப்பாங்களோ, மாட்டிப்பாங்களோ அப்படின்னு. அந்த பதட்டமும் சுத்தமாக நமக்கு இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை கம்ப்ளீட்டாக லெட் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தமாக இந்த பரிமளா அண்ட் கோ நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது, இது ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஒரு சில இந்த கத்தி குத்து கண்ணன் மாதிரி சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் குரோதமாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.